ஹே ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்பவே நல்லா இருக்கேன். ஸோ தேங்க்யூ எனக்கு கொடுத்துட்ருக்க சப்போர்ட்க்கு ஃபார் ஆல் மை ரீசெண்ட் வீடியோஸ். எனக்கு கூட ஷேர் பண்ணிக்க போகுது அபவுட் ஹோம் ஸ்கின் கேர் ரெமடிஸ் தான். ஸோ நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஹோம் ரெமடிஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸ்கின் கேரை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஸ்கின் கேர் காஸ்ட்லி அப்படின்ற ஒரு கன்செப்ஷனில். ஸோ அது வந்து கரெக்டாக நான் ஏன் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், இப்போ ஏன் யூஸ் பண்ணுறது இல்லை, அது என் ஸ்கின்னை வந்து பெட்டர் ஆக்கியிருக்கா இல்லை வேர்ஸ் ஆக்கியிருக்கா, எல்லாமே தான் நான் அவங்களோட வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து காலேஜ் அண்ட் ஸ்கூல் அண்ட் காலேஜ் டைம்ஸ்லலாம் வந்துட்டு சுத்தமாக என்னோடய ஸ்கின்னை வந்து கேர் பண்ண மாட்டேன். ரொம்ப ஒரு டேண்ட் ஸ்கின்னில் தான் இருப்பேன். நான் வேணால் என்னோடய சின்ன வயசு இமேஜ் இங்கே போடுறேன் பாருங்கள். ஒரு மாதிரி ரொம்ப வந்து என்னோடய ஸ்கின் டோனே கம்மியாக இருக்கும். லைக் ஜென்ரலாக என்னோடய ஸ்கின் டோனை இம்ப்ரூவ் பண்ணுறது பற்றி நான் அந்த வீடியோவில் பேசல. என் ஸ்கின் வந்து ரொம்பவே டேண்டாக இருந்துச்சு. அதை வந்து நான் எப்படி இம்ப்ரூவ் பண்ணேன் அதெல்லாம் தான் வந்து நான் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். எப்படி ஹோம் ரெமடிஸ் அது எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சா இல்லைனா வேறு என்ன ஹெல்ப் பண்ணிச்சு அப்படின்றது தான். ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா வந்துட்டு அப்போல்லாம் எனக்கு ஸ்கின் கேர் பற்றி எந்த ஐடியாவும் இல்லை. லைக் ஸ்கின் கேர் ஆஸ் இன் இந்த கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் பற்றி மார்க்கெட்டில் விற்கிறது அந்த மாதிரி ஒரு ஜான்ரா இருக்குன்றது எனக்கு தெரியாது. ஸோ அப்போல்லாம் நான் என்ன பண்ணுவேன்னா கடலை மாவு, தயிர், லெமனு, பேஸ்ட்டு, காஃபி தூள், அதுக்கப்புறமா வந்து உப்பு இல்லை சர்க்கரை, அப்புறமா வந்து தக்காளி, அந்த மாதிரி என்னெல்லாம் கிடைக்குதோ, அதுக்கப்புறமா நீம் பவுடர், ரோஸ் பவுடர், உப்டன் பவுடர், முல்தானி மெட்டி, ஆரஞ்சு பெட்டல் பவுடர், நிறைய வந்துட்டு நான் வந்து வாங்கி போடுவேன். அண்ட் வீட்லேயுமே அதை வந்து செய்வேன். ஆரஞ்செலாம் வாங்கி சாப்பிட்டுட்டு ஜூஸ் போட்டுட்டு அந்த தோல் எடுத்து தனியாக வச்சு அதை அரைச்சி ஆரஞ்சு பெட்டல் பவுடர்லாம் வந்து ரெடி பண்ணுவேன். அந்த மாதிரிலாம் நிறைய பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பண்ணிகிட்டே இருப்பேன். தினமும் ஈவினிங் ஆனால் ஒரு ஃபேஸ் பேக் போட்டுப்பேன், உட்காந்துப்பேன். அந்த மாதிரி ரிகரஸாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். பட் ஆனால் வந்துட்டு எனக்கு ஒரு வாட்டியும் இன்ஸ்டண்ட்டாக ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அந்த ரிசல்ட்டில் பார்த்து நான் ரொம்ப ஹாப்பியாகிடுவேன். பட் ஒரு லாங் டேர்மில் என்னோட இமேஜ் வந்து ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி எப்பயோ பார்த்தீங்கன்னா எந்த ரிசல்ட்ஸுமே இருக்காது. அது வந்து சிமிலராக தான் இருக்கும். ஸோ அது வந்து எனக்கு ஒரு டவுட், என்ன ஒரு கன்ஃபியூஷன் கொடுத்துச்சு. அப்போ தான் நான் வந்து கொஞ்சம் நெட்டில் வந்து பார்க்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு அதெல்லாம் எனக்கு எந்த ரிசல்ட்டுமே கொடுக்கல அப்படின்றது தான் உண்மை. அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஸ்கின் கேர் மூவ் பண்ணேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஹோம் ரெமடிஸில் என்னெல்லாம் தப்பாக பண்ணேன் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து வீக்லி த்ரைஸ் வந்து ஸ்க்ரப் பண்ணிடணும் ஸ்கின்னை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இருக்கிற யூடியூப் இன்ஃப்ளூயன்சர் சொல்லியிருப்பாங்க. ஒரு இன்ஸ்டாகிராம், ஒரு எனிபடி வீட்டுக்கிட்ட கூட நீங்கள் ஒரு அக்கா கிட்ட கேட்டிங்கன்னா ஹோம் ரெமடிஸ் தான் நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளும் அதை ஃபாலோ பண்ணிடுவோம். அப்போ என்ன அதுக்கு அவங்க ரீசன் கொடுத்தாங்கன்னா கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அது ஸ்கின்னுக்கு ரொம்ப கெடுதி. அந்த காலத்துலேருந்து நல்லா நல்லா அவங்க ஸ்கின் வச்சுட்டு இருக்கிறதுக்கு என்ன ரீசனா ஹோம் ரெமடிஸ் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது என்ன உண்மையிலுமே ரீசன் அப்படின்னா அப்போது அவங்க இருந்த அட்மாஸ்ஃபியர் வேறு, சாப்பிட்ட சாப்பாடு வேறு, தூக்கம் வேறு, அவங்க ஒர்க் பண்ண என்விரான்மெண்ட் வேறு, எல்லாமே வேறு. பட் இப்போ எல்லாமே டோட்டலாக டிஃப்ரெண்ட். உங்களுக்கே தெரியும் எவ்வளோ பொல்யூஷன் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் நம்ம இப்போயும் வந்து அந்த காலத்து மெடிசன் சொல்லிட்டு இருந்தால் அது ஒர்க் ஆகாது. அதுக்குன்னு நான் அதை வந்து மார்க் பண்ணல. அது அப்போ ஒர்க் பண்ண அளவுக்கு எஃபெக்டிவாக இப்போ ஒர்க் பண்ண முடியாதுன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா இப்போ நம்ம இருக்கிற அந்த சூழ்நிலையே சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ நம்மளுமே நம்ம வே ஆஃப் கேரிங், நம்ம வந்து ஸ்கின்னை பார்த்துக்கிற விதமாக இருக்கட்டும், நம்ம இன்டேக் ஆகட்டும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணால் தான் வந்துட்டு இப்போ இருக்கிற அது சிச்சுவேஷனுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஸோ ஒருவேளை நீங்கள் வீட்டிலே இருக்கீங்க அப்படின்னா மேபி நீங்கள் ஹோம் ரெமடிஸ் ட்ரை பண்ணலாம். அதுவுமே ஒரு எக்ஸ்டென்ட்டுக்கு தான். நான் அதையும் வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணேன்னா தக்காளியில் சுகர் வச்சுக்கிட்டு ஃபேஸு ஒரு 3 வாட்டி கிட்ட நான் வந்து ஸ்க்ரப் பண்ணிவிடுவேன் என் ஸ்கின்னை. அப்போ என்ன ஆகும்னா ஒரு வாட்டி ஸ்க்ரப் பண்ணிவிட்டு கடலை மாவு, அரிசி மாவு, இன்னும் முல்தானி முட்டி அதெல்லாம் போட்டு ஒரு பவுடர் வச்சுருப்பேன். அதான் என்னோடய ஃபேஸ் வாஷ். ஸோ அதெல்லாம் போட்டு வந்தால் என் ஸ்கின் வந்து நல்லா அந்த ஒரு ரெட் டிஷ்ஷாக இருக்கும். ஸோ நான் நினச்சிட்டேன் ஓகே ஸ்கின் கேர் பயங்கரமாக ஒர்க் ஆகுது, என்னோடய ஹோம் ரெமடிஸ்லாம் பக்காவாக ஒர்க் ஆகுதுன்ட்டு. ஆனால் நிஜமாலுமே அப்படி இல்லை. ஆக்சுவலி நிஜமாக என்ன இருக்குது அப்படின்னா சுகர் நீங்கள் பார்த்தீங்கன்னா இமேஜ் இங்கே சைடில் ஆட் பண்ணுறப்பங்க உங்களுக்கே தெரியும் இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சொரம் தான் இருக்கும். அதை தான் நம்ம ஸ்க்ரப்னு நினச்சிட்டு பண்ணுவோம். பட் அதை வந்து நீங்கள் ஸ்கின்னில் போடும்போது உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப சென்சிட்டிவ். உங்களுக்கு பார்க்கறதுக்கு அப்படி சாலிடாக தெரியுது. பட் நீங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சென்சிட்டிவாக இருக்கும். ஸோ நீங்கள் அது ஒரு வாட்டி போடும்போது குட்டி குட்டியாக ஒரு டேராக வந்து வரும். ஓகேவா? அந்த டேர் என்ன ஆகும், ஸ்கின் வந்து ரெட்டிஷாக மாற்றிடும். ஸோ அதை நீங்கள் பார்க்கும்போது ஹவு டு கெட் பிங்கி ஸ்கின், ஃப்ளஃபி ஸ்கின், ஃப்ளஷி ஸ்கின்னுலாம் போட்டுட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம அதை பார்த்து நம்பிடும். ஓகே அவ்வளோதான் நம்ம முடிச்சிட்டோம், 15 டேஸில் நமக்கு நல்ல ஸ்கின் வந்துட போகுது. நானும் அப்படி தான் நம்பி பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னா அந்த ஒரு வாட்டி அந்த டேர் வரும்போது உங்கள் ஸ்கின்னில் வந்துட்டு போர்ஸ் ஓப்பன் ஆகும், அந்த மெலனின் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். மெலனின்றது வந்து உங்கள் ஸ்கின்னுக்கு ஒரு சீவம் மாதிரி அது உள்ளுக்குள்ளே க்ரியேட் ஆகும். அது ஒரு வாட்டி உங்கள் ஸ்கின் அடிப்படுதுன்னு தான் அது வந்து பார்க்கும்போது அந்த இடத்துல அதிகமாக அது செக்ரீட் பண்ணும். அது செக்ரீட் பண்ணும்போது என்ன ஆகும், அந்த இடத்துல மட்டும் உங்கள் ஸ்கின் வந்து இன்னும் கொஞ்சம் டிஸ்கலர்டாக தெரியும். நீங்கள் அதை பார்க்கும்போது அப்போ உங்களுக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் அந்த பிக்சரே நீங்கள் ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் எடுத்து பாருங்கள், அதில் எந்த சேஞ்சும் இருக்காது. இல்லைனா அதை விட அட்வான்ஸாக தான் இருக்கும். ஸோ இதான் நான் ஃபஸ்ட்டு தப்பு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு லாக்டிக் ஆசிட், தயிர் எடுத்து ஃபேஸில் போடுறது.
ஆக்சுவலி லாக்டிக் ஆசிட் ரொம்ப நல்லது. லாக்டிக் ஆசிட் சீரம்ஸே இருக்குது, நான் யூஸும் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் அது வந்து கெமிக்கலாக அதை கரெக்டாக ஃபார்முலேட் பண்ணால் தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். நீங்கள் வந்து ரொம்ப ஆயிலி ஸ்கின் பீப்புளாக இருக்கீங்க அப்படின்னா தயிரில் லாக்டிக் ஆசிட் ஒரு மாதிரி ரொம்ப நேச்சுரல் ஃபார்மில் இருக்கும், அது உங்கள் ஸ்கின்னுக்கு ஒத்துக்காது. அதை எடுத்து ஃபேஸில் போடுறப்போ உங்கள் ஃபேஸ் இன்னும் ஆட்டோமேட்டிக்காக ஆயிலியாக மாறிடும், அந்த போர்ஸ் எல்லாம் வந்து அது கிளாக் பண்ணிவிடும், ரொம்ப ஒஸ்ட்டாக தான் பிஹேவ் பண்ணும். நெக்ஸ்ட்டு ஆரஞ்சு அந்த ஜூஸ் இருக்குல்ல, அதை வந்து ஏதாவது ஒரு க்ரீமில் க்ரீம்னா ஏதாவது ஒரு கடலை மாவு அந்த மாதிரி அதை மிக்ஸ் பண்ணி போடுறது. ஏன்னா ஆரஞ்சு போட்டால் நம்ம ஃபேஸ் ஸ்கின் வந்து நல்லா பலன்னு இருக்கணும் உண்டு. அது ஏன்னா அஸ்கார்பிக் ஆசிட்னால. அதையுமே நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணால் தான் ஒர்க் ஆகும். நீங்கள் தப்பாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுவுமே உங்கள் ஸ்கின்னை டேமேஜ் பண்ணும். ஏன்னா அது கொஞ்சம் பொட்டென்ட்டான ஒரு ஆசிட். நீங்கள் ட்ரை ஸ்கின்னாக இருந்து அதை ஒழுங்காக ஃபார்முலேட் பண்ணாமல் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கின் இன்னும் ட்ரை ஆகிடும், இன்னும் சென்சிட்டிவ் ஆகிடும். ஸோ ரேஷஸ் வரதுக்கே வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய தப்பு வந்து நான் பண்ணிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து காஃபி பவுடர் யூஸ் பண்ணுறது. காஃபி பவுடர் யூஸ் பண்ணாலுமே உங்கள் ஸ்கின் வந்து நான் பார்க்கும்போது பலன் தான் தெரியும். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா அதுவுமே டைனி பார்ட்டிகல்ஸ் தான். உங்கள் ஸ்கின்ல அந்த ஒரு கோடு போடும், கிழிக்கும், அப்போ அந்த ஸ்கின் வந்து பார்க்கறதுக்கு ரெட்டாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய தப்பு இருக்குது. நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணக்கூடாத விஷயங்கள் வந்து ஹோம் ரெமடிஸில் இதெல்லாம் தான். நெக்ஸ்ட் வந்து பேஸ்ட் போடுறது, அதுக்கப்புறமா லெமன் போடுறது. லெமன் தான் உங்கள் ஸ்கின்னுக்கு ஃபஸ்ட்டு. அது வந்து ஒரு பயங்கரமான ஆசிட். அது வந்துட்டு ரொம்ப ஹைலி பொட்டென்ட்டாக இருக்கும். இருக்கிறதுலே லெமனில் தான் வந்து டேரெக்டாக அது உங்களை அஃபெக்ட் பண்ணும். பட் ஆனால் அதுதான் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. லெமன் நான் போடுறேன். லெமன் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ப்ளீச் மாதிரி ஒர்க் பண்ணி உங்கள் ஸ்கின்னை வந்து ஒயிட்டன் பண்ணும். அது மேபி நீங்கள் போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் ஸ்கின் ஒயிட்டாக வர மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகலாம். ஆனால் நீங்கள் அது ஒரு வேளை விட்டுட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இமீடியட் 6 monthஸில் நீங்கள் பார்த்தீங்கனாலே இருக்கிற எல்லா ஸ்கின் இஷ்யூஸும் உங்களுக்கு வரும். நீங்கள் எந்த டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட போனாலும் அந்த டெர்ம் கண்டிப்பாக சொல்லுவாங்க நீங்கள் இந்த மாதிரி ஹோம் ரெமடிஸ் யூஸ் பண்ணாதீங்கன்ட்டு. ஸோ அந்த மாதிரிலாம் நான் பண்ணி எனக்கு எந்த ரிசல்ட்ஸும் வராமல் என்னோட ஸ்கின் இன்னும் கொஞ்சம் வேர்ஸ் ஆனதுக்கப்புறமா தான் நான் கற்றுக்கிட்டு தான் இப்போ வந்து ஸ்கின் கேர்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ நான் உங்கள் எல்லாருக்கும் சஜஸ்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா எந்த ஹோம் ரெமடியாக இருந்தாலும் தயவு செஞ்சு அதை பார்த்து யூஸ் பண்ணுங்கள், அதை கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு யூஸ் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா ஹோம் ரெமடிஸ் ட்ரை பண்ணாதீங்க, அது வேண்டாம். மேபி டு ஒரு கம்மி எக்ஸ்டென்ட். இப்போ வந்து நீங்கள் தயிர் போடலாம், மேபி உங்கள் கை காலில் போடலாம், அது வந்து கண்டிப்பாக டேனை ரிமூவ் ஹெல்ப் பண்ணும். நீங்கள் கடலை மாவும் தயிரும் போடலாம். ஆனால் அதுவுமே வந்து நீங்கள் ஒரு மணி நேரம்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. உங்கள் ஸ்கின்ல இருக்க நேச்சுரல் ஆயில்ஸ் அது அப்படியே எடுத்துரும். துடைக்கும் போது பார்க்க ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி தெரியும், ஆனால் உங்கள் ஸ்கின் வந்து சுருக்கம் வர ஆரம்பிக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஸ்கின் கேர் எந்த அளவுக்கு பார்த்து உங்கள் ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணுமோ அதே தான் ஹோம் ரெமடிஸும். பட் நம்ம நேச்சுரலாக நமக்கு ஃபீட் பண்ணிட்டாங்க. இப்போ ஹோம் ரெமடிஸ்னால் ரொம்ப நல்லது, ஸ்கின் கேர் பண்ணால் ரொம்ப கெடுதி, அது வந்துட்டு ரொம்ப செலவாகும்ட்டு. பட் நீங்கள் ஒரு ஹோம் ரெமடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஸ்கின் கேருக்கு வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். ஏன்னா நான் அதை பட்டுட்டு நான் வந்து உங்ககிட்ட சொல்கிறேன். நீங்கள் நார்மலாக ஸ்கின் கேர் பண்ணுறதுக்கும் இதுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ். அண்ட் ஸ்கின் கேருமே நீங்கள் ஒரு காலேஜ் முடிச்சுட்டு பண்ண ஆரம்பிச்சினாலே மோர் தென் எனஃப். நீங்கள் காலேஜ் படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு சன்ஸ்க்ரீன் போட்டுக்கோங்க போதும். வேறு எதுவுமே வந்து ஹெவியாக இந்த சீரம் அந்த சீரம்னு போட வேணாம். எனக்குமே நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் வந்து கேட்குறீங்க, இமேஜஸ் கூட அனுப்புறீங்க, என்னை நம்பி அனுப்புறதுக்கு ரொம்ப தேங்க்யூ. பட் ஆனால் வந்துட்டு ஒருவேளை நீங்கள் காலேஜ் ஒரு ஸ்கூல்லாம் படிக்கிறீங்க அப்படின்னா இப்போ ஜாலியாக இருங்க, அதெல்லாம் வந்து நம்ம பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது நான் வந்துட்டு எனக்கு எல்லாம் தெரிஞ்சுட்டு நான் அப்படி சொல்லலை, நான் அந்த மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணதுனால நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ தயவு செஞ்சுட்டு ஹோம் ரெமடிஸ் யூஸ் பண்ணும் போது எந்த அளவுக்கு கேர்ஃபுல்லாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு கேர்ஃபுல்லாக இருங்க. ஸ்கின்னை தயவு செஞ்சு ஸ்க்ரப் பண்ணவே பண்ணாதீங்க, லெமன் யூஸ் பண்ணாதீங்க, தயிர் யூஸ் பண்ணாதீங்க. அதுக்கப்புறமா உங்கள் லிப்ஸுக்கு வந்து நல்லா சுகர் போட்டு இது பண்ணால் ரெட் ஆகிடும், கிடையாது. உங்கள் ஸ்கின் ரெட் ஆகுதுன்னா அது ஆப்போசிட்டாக ரியாக்ட் பண்ணுதுன்னு அர்த்தம். இதுதான் வந்துட்டு நிறைய பேர் சொல்லாத ஒரு விஷயம், இது நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். நான் உங்கள் எல்லாரையுமே இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். ஸோ அவ்வளோதான், எனக்கு தெரிஞ்ச எல்லாமே நான் வந்து உங்களுக்கு சொல்லிட்டேன். இல்லை ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இல்லைனா இது யூஸ் பண்ணலாமா அது யூஸ் பண்ணலாமான்னு உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து எனக்கு கமெண்ட் டவுன் பண்ணுங்கள். அண்ட் மோரோவர் இன்ஸ்டாகிராம்லேயுமே நிறைய நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது, அது நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம், ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதையுமே அவங்க எப்படி ஃபார்முலேட் பண்ணுறாங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஸோ எனக்கு தெரிஞ்ச எல்லா பாயிண்ட்ஸுமே நான் வந்து உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஐம் நாட் அகெயின்ஸ்ட் நேச்சர், பட் அதை கரெக்டான வேலை யூஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். நேச்சருன்னு இல்லை, கெமிக்கல்ஸ்னு இல்லை, எதுவாக இருந்தாலும் கரெக்டாக யூஸ் பண்ணணும். ஸோ நான் ரொம்ப நேரமாக மைண்ட் அப் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அவ்வளோதான், நான் அவங்க எல்லாரும் இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். பாய் கைஸ், தேங்க்யூ.